அதிகபட்சமான ஒரு சிந்தனை என்னவா இருக்குன்னா, பெண்களுக்கு வந்து அதிகமா இந்த இருதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. அவங்களுக்கு அதிகமா வர்றது கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இல்ல. இப்படின்ற ஒரு கருத்து இருக்கு பரவலா. அப்படி அது உண்மையா? இல்ல அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? என்ன மாரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும்? இது என்ன உலகம் பூரா இது மாதிரி தான் இருக்குது. பெண்கள் எப்பொழுதுமே கேன்சருக்கு தான் பயப்படுவாங்க. பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சருக்காக பயப்படுவாங்க. யங் பீப்புள் பிரஸ்ட் கேன்சருக்கும், எல்டர்லி விமன் வந்து யூட்ரன் கேன்சருக்கும் பயப்படுவாங்க. உண்மை என்னென்னா, நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் இன் விமன் வந்து ஹார்ட் அட்டாக் தான். இது வந்து கேன்சரை விட 5 மடங்கு அதிகம். ஓகே, ஹார்ட் அட்டாக் வர்றது. இதோட முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் ஹார்ட் அட்டாக் இறக்குறது 2 மடங்கு அதிகம். ஆனாலுமே அந்த ஒரு அவேர்னஸ் இருக்காது. இல்லை, காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஜென்ஸுக்கு ஆண்களுக்கு வர்ற மாதிரி அந்த கிளாசிக்கல் பெயின், அதுதான் கேட்க வந்தேன். சிம்டம்ஸ் என்ன வித்தியாசப்படுமா ஆண்களுக்கு வரதுக்கும் பெண்களுக்கு வரதுக்கும்? ஆமாம், வித்தியாசம். என்ன வித்தியாசம்? ஆண்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு செஸ்ட் பெயினாலே ஒரு ஹார்ட் ட்ரபிள் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அவங்களுக்கு உடனே ரேடியேஷன் இருக்கலாம், பேக் பெயின் வரலாம், உடனே சிக்காகி டாக்டர்கிட்ட உடனே வரணும்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிளாசிக்கல் பெயின் உங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் டயர்ட்னஸ், அன்எக்ஸ்பிளைன்டு எக்ஸாஷன், சடன் ஸ்வெட்டிங், திடீர்னு மூச்சு வாங்குறது, ஒரு தலை சுற்றுற வருது, டயர்டாக படுக்கிறது, வேகாக இருக்கும். பேஷண்ட் கூட பார்த்தேன் நான். பேக் பெயின் 4 நாளாக பேக் பெயினுக்கு டோலோ 650 சாப்பிட்டாங்க, குரோசின் மாத்திரை சாப்பிட்டாங்க. 4 நாள் கழிச்சு இசிஜி எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தது. 4th டே தான் வந்தாங்க அவங்க. இந்த மாதிரிலாம் மைல்டு சிம்டம் இருக்குது ஒரு காரணம். 2வது, அந்த வியாதியிலே மைல்டாக டிஃப்ரெண்ட்டாக சிம்டம் ஏடிபிக்கலாக இருக்குது பெண்களுக்கு. இது தவிர பெண்களுக்கு பெயின் வந்தால் கூட அதை பெரிதுபடுத்துறது இல்லை. அவங்க நமக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராது, அது கேஸ்ட்ரிக் பெயின். ஒருவேளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அதனால பாடி டயர்டு அப்படின்றது பாசிபிள். ஸோ இதையும் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்டேஜஸ் உண்டா? குறிப்பாக பெண்கள் வந்து தன்னுடைய ஹெல்த்தை விட குழந்தைகளோட பிரச்சனைகள், ஹஸ்பண்டை கவனிக்கணும், வீட்டு பிரச்சனைகள், சொந்தக்காரங்க பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தான் ஹெல்த்து, தான் லைஃபு, தன்னுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்படுறதில்லை. அதுதான் மெயின் ப்ராப்ளமே. ஸோ அதில் ஸ்லைட்டு சிம்டம் இருக்கும்போதே அவங்க சந்தேகப்பட்டு அருகாமையில் உள்ள அவங்க குடும்ப டாக்டரை கவனித்து இசிஜி எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஏன்னா டிப்பிக்கலாக பெயின் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் டயர்ட்னஸ், பேக் பெயின் வந்தால் கூட இசிஜி எடுத்து பார்க்கறது முக்கியம். இறுதிய பிரச்சனைகள் எதுவுமே எனக்கு வரக்கூடாது, ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுறேன் அப்படின்னா எந்த வயசுலேருந்து ஆரம்பிக்கணும்? ஜென்ரலாக முந்தியெல்லாம் 40 வயசுக்கு மேலே பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ நிறைய 25-30 நாங்கள் பார்க்குறதுனால 20 வயதில் ஒரு செக்கப் எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா தென் 3 இயர்ஸ் கழித்து பார்த்தா போதும். எவ்ரி 3 இயர்ஸ், 30 இயர்ஸ்லேருந்து எவ்ரி இயர் பார்க்கலாம். நம்ம இப்போ கல்யாணத்துலலாம் ஜாதகம் பார்க்குறாங்க, பொருத்தம். ஆஸ் எ டாக்டர் ஜாதகம் பொருத்தத்தோட முக்கியம் ஒரு ஹெல்த் செக்கப் முக்கியம்னு நினைக்கிறோம். இன்னும் நிறைய ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம், உள்ளே நிறைய டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ட்ரபிளே இருக்கலாம். அதனால் நிறைய வியாதிகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் செக்கப் பண்ணிவிட்டு மேரேஜ் ஜாதகத்தோடு முக்கியம் நாங்கள் நினைக்கிறோம் டாக்டராக இருக்கிறதுனால.